இது கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கிடையாது, ஜாலியா என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? உங்க ஸ்கூல்லயே உங்களுக்கு எதிரா பிடிக்கவே பிடிக்காது? எனக்கு அடிக்கிறது பிடிக்காது சார். ஆச்சுன்னே இருப்பாங்க சார். டைம் பாஸ் என்ன அடிப்பாங்க சார். எல்லாரையும் ஒன்னா பார்க்க மாட்டாங்க நம்ம புள்ளிங்கன்னு. ப்ரேயர்ல ஃபீஸ் கட்டலன்னா ப்ரேயர்ல நிக்க வைப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் ஸ்கூலுக்கு வரக்கூடாது சொல்லுவாங்க. நான் ஆல் டிக்கெட்டே தரமாட்டாங்க. இல்லை கீழே உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தரையில உட்கார வைப்பாங்க. ஆமா, கீழே உட்கார வச்சிருவாங்க. எங்க ஸ்கூல்ல பொறுத்தவரை பாய்ஸ் கேர்ள்ஸே பேசுனது இல்லை இது வரையும். அதுலயே வெறுப்பாயிடுச்சு. ஆமா சார், அந்த திரும்பி பார்த்தாலே எங்களை துரத்தி விட்டுறாங்க சார். அவங்க கொடுக்குற வேலை எதுனா ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எதுனா செய்யலன்னா ஒரு மாதிரி டைப்பா பேசுவாங்க. பாய்ஸ் எல்லாம் வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. சுத்தமா எனக்கு என் ஸ்கூல்ல பிடிக்கவே பிடிக்காது. டீச்சர்ஸ் எக்ஸாம் தேவையில்லண்ணா, அது தேவையே இல்லை. 10th +2 பப்ளிக் வச்சே எழுத முடியல. இது வேற +1 வேற. எனக்கு பிடிக்காதுன்னு ஒண்ணுமே இல்ல. நான் நல்லா படிப்பேன், செகண்ட் ரேங்க்ல எடுப்பேன். படிக்கிற பசங்க சொல்றதெல்லாம் நம்புவாங்க, படிக்காதவங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எது பிடிக்கவே பிடிக்காது? இங்கிலீஷ் பிரியர். ஏன்? அவருக்கு இங்கிலீஷே தெரியாது, சும்மானா. மேக்ஸ் தான். எனக்கும் மேக்ஸ் தான். இப்போ உனக்கு பிடிக்காத ஹிஸ்டரிலாம்? சரியான பிளேட். நான் வந்து கார் மேனுஃபேக்சர் ஆக போறேன், லைக் கார் கஸ்டமைசர். ஓகே, ஆனா வந்து படிப்புனா வந்து யாரோ செட்டப் பண்ணது போய் ஐயோ ஐயோ இருக்கு. நம்மளோட இந்தியாவோட முதுகெலும்பே அக்ரிகல்ச்சர் தான். அந்த அக்ரிகல்ச்சரை காப்பாத்துற மாதிரியும் டெக்னாலஜிஸ் அந்த பக்கம் வளர்ந்து போற மாதிரியும் ஒரு கிளாஸ் எடுக்கணும். அது மாதிரி கிளாஸ் வரணும். ரொம்ப டார்ச்சர் பண்றேன். நம்மளுக்கு டார்ச்சர் தாங்க முடியல. அவள்தானா? ஓகே. ஒரு ட்ரீம் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு கட்டினா அதுல என்னெல்லாம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க? There should be a head massage. ஹோம்ஒர்க் கொடுக்க கூடாது. ஹோம்ஒர்க்கே கொடுக்க கூடாது. அதான் ஸ்கூலுக்கு வரணும்ல, அப்புறம் என்ன ஹோம்ஒர்க் அப்படி கேக்குறேன்? கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஃப்ரீயா படிக்க வைப்பேன் ஸ்கூல்ல. அப்பா கொள்ளை அடிக்காதீங்கடா அப்படின்ற நீங்க. நிறைய ட்ரீஸ் இருக்கணும். ஃபுல்லா ட்ரீஸாவே இருக்கணும். இப்ப எப்படிடா இருக்கு? ஒரே பொட்டக்காடா இருக்குல்ல, மொட்டையா இருக்கும், ட்ரீஸ் எதுவும் இருக்காது. ஆனா இந்த என்விரான்மெண்ட் டே ஜூன் 5th தானே, அன்னைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து மரம் பிளாஸ்டிக் செடி மாதிரி வாங்கி வச்சிருவாங்க, மரம் எடுத்துட்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல்ல கேண்டீன் இருக்கணும், ஒண்ணுமே இருக்காது. செகண்ட் நல்ல கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், ஃபேன் ஓடாத கிளாஸ் ரூம்லாம் இருக்க கூடாது. டாய்லெட் கிளீன் டாய்லெட் இல்ல, ஆடிட்டோரியம். பெரிய கிரவுண்ட் வைப்பேன். பெரிய கிரவுண்ட். சூப்பரா தம்பி, உனக்கு பெரிய கிரவுண்ட் தான் கரெக்ட், எனக்கு அதான் கரெக்ட். எனக்கு கம்ப்யூட்டர் லேப், ஏன்னா எங்க ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் லேப் இல்ல. என்னடா உங்க ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் இல்ல, கம்ப்யூட்டர் லேப் இல்ல, டீச்சர்ஸ்க்கு ஒரு ரூம் இல்ல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஸ்கூல்ல காலையில சாயங்காலம் வைக்கலாம்? படிக்கிறதுதான் செய்யணும், வேற ஒண்ணும் இல்ல. சின்ன பசங்களுக்குன்னா வந்து பெரிய விஷயம் இருக்கும். அந்த பெரிய விஷயனுக்கு சின்னதா ஒரு டெஸ்க் போட்டு ஓகே இப்படி பண்ணா என்ன பண்றது? ஏந்திரா ஒரு நிமிஷம், யாரா இவன் இந்த பையன் செம்மையா பேசுறாரு. என்னது ஒரு சின்ன பையனுக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், அவன ஒரு குறுக்கு அப்படியாடா? யாரா சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உனக்கு? ஏன் மூல இவ்வளவு நேரம் இந்த குழந்தைங்க பேசின விஷயங்கள்ல நிறைய சில்லியா இருந்திருக்கலாம், நடத்தவே முடியாத விஷயமா இருந்திருக்கும். அண்ட் சிலதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு குழந்தை தான் படிக்கிற ஸ்கூல் கிட்ட இருந்து அவ்வளவு விஷயம் எதிர்பார்க்குது. பதிலுக்கு ஒரு ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது? மார்க். ஃபீஸை மறந்துட்டேன்றாதீங்க ஆண்டி. அந்த மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக ஸ்கூல் உங்ககிட்ட வாங்குறது அந்த ஃபீஸ். ஆனா இதுக்கு ஸ்கூல் மட்டும் தான் காரணமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பேரண்ட்ஸ், சிஸ்டம், நம்ம எல்லாரும் தான் காரணம். அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மார்க் அப்படின்றத ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒவ்வொரு குழந்தையோட இத்தனை எக்ஸ்பெக்டேஷனும் அப்படியே நாசமா போயிடுது. அதனால என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை கான்பிடன்ட் இல்லாம, ஜெனரல் நாலேஜ் இல்லாம, எதுவுமே பெருசா தெரியாம, கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்மியா, மார்க் ஒண்டி நிறைய எடுத்துட்டு வெளில வருது. சோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சிலபஸ் மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. இவ்வளவு எதிர்பார்ப்பு ஒரு குழந்தைக்கு இருக்கு அப்படின்றத மனசுல வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம சிலபஸை மாத்தி அமைச்சோம், புதுசா நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த சிலபஸ் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாற்றத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ, வேற எதுவும் கிடையாது. குழந்தை நிறைய எதிர்பார்க்குது ஆண்டி. லெட்ஸ் நாட் கில் அ சைல்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பிகாஸ் we need marks. Thank you. போயிடுவான். என்னாச்சு? போயிடுவான். அழுவதுரா ஸ்கூலுக்கு எல்லாம் பூச்சிட்டு போக மாட்டாங்கடா.